வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனூஸ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஷியல் டுட்டோரியல் தாங்க பார்க்க போகிறோம். ஃபேஷியல் சொன்னோன்னா ஒரு 40 நிமிஷம் போல் ஆகும். நம்ம கூடுமானம் மட்டும் வீடியோவை கம்மி பண்ணி ஒரு 10 to 11 மினிட்ஸாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இது போல் ஒரு டவல் எடுத்து நம்ம கிளைண்ட் ஆனாலும் சரி நம்மளுக்கு இது போல் போற்றி விட்டுட்டு மேலே ஹெட் பேண்ட் ஒன்று போற்றிக்கலாம். நான் இன்றைக்கி லோட்டஸோட ஃபேஷியல் கிட் தாங்க எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளென்சர், ஸ்க்ரப்பு, மசாஜிங் க்ரீம், அப்புறம் ஒரு பேக்குன்னு 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளீச் பண்ணிக்கலாம், அதாவது கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் உட்கார வச்சுருக்கோம். இருந்தும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்கு வருதுன்னு பாருங்கள். இது போல் கிளென்சரை போட்டுட்டு நம்ம ஃபிங்கர் ஆஃப் த ஃபிங்கரோட டிப் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸாக ஒரு ஜென்ரல் மூமெண்ட்டாக கொடுக்கலாம். அதாவது கிளைண்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சி அழுத்திடக்கூடாது, ஒரு ஜென்டிலாக நம்ம சர்க்குலர் மோஷனில் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப அழுத்திட்டோன்னா அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரியெல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா இது த்ரூஅவுட் ஆஃப் 40 மினிட்ஸ் ஆகும் இந்த ப்ரொசீஜர் முடிக்கிறதுக்கு ஃபுல்லாக. அதனால் ஒரு ஜென்டிலாக இது போல் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. அதாவது நம்ம இந்த சன்பர்ன் எல்லாம் ஆகும், இந்த ப்ளவுஸ் எல்லாம் போட்டிருந்தோன்னா கழுத்துக்கு பின்னாடி எல்லாம் நமக்கு அப்படியே ஒரு நிலா புறையாட்டம் எல்லாம் கருப்பாக இருக்கும். அது மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா போட்டு நல்லா இது போல் ஜென்டிலாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு மூமெண்ட் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு 5 நிமிஷம் கழித்து இது போல் நான் ஒரு காட்டன் பேட்ஸ் வச்சு வைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் இருக்கும், இருந்தும் கூட எந்த அளவுக்கு அழுக்கு வருதுன்னு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, கிளென்ஸ் பண்ணுறது. இப்போது இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஸ்க்ரப்பு பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வருது. அடுத்தது ஸ்டெப்பு ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகும். இந்த ஸ்க்ரப்பை ஃபஸ்ட்டு இந்த பேக்கில் நமக்கு ஓட்டோட ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த ஃபிங்கரில் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். எதுனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு கீழேருந்து தான் மேலே போகணும். ஃபஸ்ட்டு கழுத்து, அடுத்தது கன்னம், அப்புறம் நெத்தி, அப்புறம் முக்கு சுற்றி, வாய் சுற்றி, இது போல் நம்ம தம்பு இருக்குது இல்லைங்களா, நம்ம கட்டை விரலை வச்சு ஒரு சின்ன ஜென்டில் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இது போல் ஹெவியாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கழுத்து சுற்றி இது போல் கொஞ்சம் ஒரு சிலருக்கு மூக்கு சுற்றி வாய் சுற்றியில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், டெட் செல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து, அதுக்குன்னு ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் ஜென்டில் ப்ரெஷர் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணணும். அடுத்ததாக நக்லிங் மூமெண்ட்டுன்னு இதை சொல்லுவோம். அதாவது கை முட்டியை மடக்கி இது போல் சர்க்குலர் மோஷன். இதுவும் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் கன்னத்துலேருந்து. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ட்டு, அப்புறம் தாடை, அப்புறம் கன்னம், அப்புறம் நெத்தி, அப்புறம் மூக்கு சுற்றி, வாய் சுற்றி, இது போல் ஒரு சர்க்குலர் மோஷனில் நம்ம இது போல் பண்ணும்போது அந்த டீப் போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகி அதில் இருக்க அழுக்கெல்லாம் மெல்ல வெளியில் வந்துடும். இப்போது இதை நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு இது போல் வைப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் என்ன தான் வைப் பண்ணி எடுத்தாலும் கொஞ்சம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு உட்கார வைக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபேஷியல் பண்ணும்போது கையில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ மஸ்ட்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இது போல் ப்ரெஷர் பண்ணி நம்ம சர்க்குலர் மோஷனில் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம கையும் சூடாகும், அவங்க கண்ணமும் சூடாகும். அது போல் சூடாக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு ஐஸ் வாட்டரோ ஐஸ் க்யூப்ஸு மஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அப்பப்போ நம்ம ஐஸ் வாட்டரில் நம்ம கையை தொட்டுட்டு இது போல் மசாஜ் பண்ணும்போது அவங்களுக்கு சூடாகாது, சில்லுன்னே இருக்கும். கிளைண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா குட் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போது அடுத்ததாக மசாஜ் பண்ணிக்கலாம். மசாஜிங் க்ரீம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம மசாஜ் பண்ண ஆல் ஓவர் த ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா ஐனிங் மூமெண்ட் சொல்லுவோம். ரைட்டும் லெஃப்ட்டுமா கிளாக் வைஸில் பண்ணிட்டோம். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்கு. எல்லாமே ஸ்ட்ரோக்கு, ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 to 5 டைம்ஸ் பண்ணணும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு தடவை தான் பண்ணி காட்டுறேன். ஏன்னா 5 டைம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் வீடியோ லென்த்தாக போய்டும். 45 நிமிஷம் வீடியோவாக இருக்கும், உங்களால் உட்காந்து பார்க்குறதுக்கு பொறுமை பத்தாது. அதனாலுமே எல்லா ஸ்ட்ரோக்குமே ஒவ்வொரு டைம் தான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஐனிங் மூட், அடுத்தது பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக், அடுத்தது கழுத்துக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த ஃபிங்கர் வச்சு சர்க்குலர் மோஷனில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்தது கையை மடக்கி வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்ததாக கன்னம்.
கன்னத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தாடை பகுதி. இந்த தாடை பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா காதுக்கு பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ஃபேஷியல் ஸ்ட்ரோக்கோட ஃபேஷியல் பாயிண்ட்ஸ்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் கிடைக்கும். எல்லாமே ஜென்டில் ப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். போட்டு நல்லா அழுத்தி விட்டுறாதீங்க, அப்புறம் அவங்களுக்கு விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மூக்கு சுற்றி இது போல் சர்க்குலர் மோஷனில், அதே போல் இந்த வாய் தாடை இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் டெட் செல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கட்டை விரலை வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பிஞ்சிங் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து இது போல் பிஞ்ச் பண்ணி விட்டுட்டால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்லேயோ ஐஸ் வாட்டர்லேயோ கையை வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது போல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மூக்கோட சுற்றியும் இது போல் பண்ணிடலாம். அடுத்ததாக கண்ணமும் பார்த்திங்கன்னா பாருங்கள், மூக்கில் இருந்து கீழே வந்து திருப்பி மேலே வந்து முடிக்கிறோம். பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு சி அட்டை. அடுத்ததாக இது டேப்பிங் மூமெண்ட்டு. கன்னத்தை வந்து இது போல் டேப் பண்ணுறது. இதுவும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சிங்கிள் டைமாக தான் காட்டுறேன். இதை வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் இது போல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அப் ஸ்ட்ரோக்ஸாக பண்ணுங்கள், எதுவுமே டவுன் ஸ்ட்ரோக்ஸாக பண்ணிட வேணாம். எல்லாமே மேல் நோக்கியே இருக்கட்டும். அடுத்ததாக இது வந்து லாஃபிங் லைன் சொல்லுவோம். இந்த இடத்துல இருந்து சுண்டு விரல், மோதிர விரல், அப்புறம் நடு விரல், ஆள்காட்டி விரல், அப்புறம் கட்டை விரல்னு இது போல். ஏன்னா ஒவ்வொரு விரலில் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ரெஷர் இருக்கும். அதனால் ஏன் ஒரு விரல்லையே நம்ம பண்ணக்கூடாதான்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு விரலில் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ரெஷர் இருக்கும். அடுத்ததாக இப்போ வந்து ஃபோர்ஹெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் மூமெண்ட், அதே போல் நக்லிங் மூமெண்ட் பண்ணிடணும். அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே லைட்டாக கண்ணை சுற்றியும் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் ஒரு ரவுண்டாக அப்படியே சுற்றி ஒரு இது. அடுத்ததாக காது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றுக்குமே மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். அடுத்ததாக காதையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு மேலேயும் கீழேயும் இழுத்து விட்டுறணும். அடுத்ததாக கண்ணை சுற்றி இது போல் 8 பண்ணணும். இந்த கண்ணுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக கையில் ஐஸ் க்யூப்ஸ் இருந்தே ஆகணுங்க. கண்ணு பண்ணும்போது அப்போ தான் அவங்களுக்கு வந்து சில்லுன்னு ஃபீல் ஆகும். ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து ஒரு செகண்ட் உங்கள் கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே போட்டுட்டு அந்த சில்லாக இருக்கிற கையோடு நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் க்ரீமும் பார்த்திங்கன்னா காஞ்சிடாமல் கொஞ்சம் நமக்கு பசையோடு இருக்கும். அடுத்ததாக ஃபோர்ஹெட்லேயே பார்த்திங்கன்னா இது போல் 11 பண்ணணும். இது வந்து அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால அவங்களுக்குமே பாருங்கள் நல்ல ஒரு தூக்கம், ஒரு பர்ஃபெக்டான ஃபேஷியல் மசாஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும். அதுதான் முக்கியம். இப்போ நம்ம எல்லாமே சிங்கிள் ஸ்ட்ரோக் பண்ணிவிட்டு, அதாவது உங்களுக்கு காட்டியிருக்கு, ஆனால் 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு திரும்பி அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் நீங்கள் செஸ்ட்டு கண்ணம் அப்படின்னு ஃபுல்லாக த்ரூஅவுட்டாக ஒரு 5 மினிட்ஸு ரவுண்டாக கொடுத்துட்டு இப்போ நம்ம ஹாட் டவலில் வந்து ஒரு பேக்காட்ட பண்ணியிருக்கோம். டவலை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சிட்டு முகத்தில் ஒரு 3-4 நிமிஷம் இது போல் வச்சு மூடி எடுத்தோன்னா போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். இது பாருங்கள், இது போல் இந்த பிளாக்கெட் ரிமூவல் இருக்கும் இல்லைங்களா, இதை வச்சு நம்ம இது போல் அழுத்தும் போது அந்த பிளாக்கெட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸ்டீமர் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் ஸ்டீமர்லேயும் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இது போல் டவல் வச்சு நம்ம வச்சு எடுக்கும்போது நமக்கு அந்த ஓப்பன் ஆகும். அந்த போர்ஸ் எல்லாம், அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னு எனக்கே தெரியுது, என்ன பண்ணுறது, வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபேஷியல் பேக் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வந்து பாருங்கள் 20 நிமிஷம் கழித்து லைட்டாக இது போல் ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டோன்னா அது காஞ்சிருக்கும் இல்லைங்களா, அப்போ நமக்கு ஈரம் வச்சு துடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளென்சிங்க்கு 5 நிமிஷம், ஸ்க்ரப் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் வைப் பண்ணிவிட்டு ஃபேஷியல் மசாஜுக்கு 10 to 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது தான் இந்த பேக் போடுறோம். இந்த பேக் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வைப் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு
தொடச்சதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஒரு மாய்ஸ்சரைசர், அந்த ஏன்னா நம்ம நல்லா போட்டு எல்லாம் பொடிச்சு தேய்ச்சி எடுத்துருக்கோம், அந்த ஆயில் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக உங்ககிட்ட எந்த மாய்ஸ்சர் இருக்கோ அந்த மாய்ஸ்சரை யூஸ் பண்ணி மாய்ஸ்சர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி பால் ஏடு இருந்தால் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதை முகத்தை ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு ட்ராப் அளவுக்கு போட்டுட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஃபேஷியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் நம்மளே செய்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸோடது எடுத்திருக்கோம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிராண்டு உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு, அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது அலர்ஜி இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் மூமெண்ட், டேப்பிங், அப்புறம் நக்லிங், பிஞ்சிங், அயனிங், இவ்வளோ தாங்க. மொத்தம் ஒரு 4-5 மூமெண்ட்டு தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும், அவ்வளோதான். நம்ம செய்த இந்த ஃபேஷியல் டியூட்டோரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீனூஸ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் வீடியோஸ் டக்குன்னு உங்களை சேர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.